அப்படி நளினகுமார் சார் வீட்டில் நல்லா தூங்கி எழும்பிட்டு இப்போ நாங்கள் அடுத்தபடி கிளம்பிட்டோம். நம்ம இன்றைக்கி போகிறது வந்து ஆக்சுவலாக நம்ம குமரி சைக்கிள்ஸோட ஹில் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏற்கனவே நாம் பொன்முடி, கொடைக்கானல், கொல்லிமலை இந்த 3 ஹில் ஸ்டேஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்போ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது வால்பாறை. இப்போ வால்பாறை செம வைப்பாக இருக்கும், செம ஏரியா. அதுவும் இல்லாமல் அங்கே மழை வேறு இருக்குதுன்னு சொல்லியாங்க. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம டீம் எல்லாம் ரெடியாகி அப்படியே பின்னால் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லமாரி சார் சரியான வேகமாக போயிட்டுருக்காரு. இப்போ அவரை கேட்ச் பண்ணால் தான் நமக்கு ரூட்டு தெரியும், எங்களோட வழிகள் தெரியாது இல்லையா. அண்ட் இன்னொன்று அந்த வால்பாறை போகிறதுக்கு முன்னாடி உள்ள வழி செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வெல்கம் டு வால்பாறை. அப்படி நம்ம முதல்ல வந்து ஆலியார் டேம், இந்த ஆனைமலை வழியாட்டு ஆலியார் டேம் போக போகிறோம். அப்போ இந்த வழி நல்லா இருக்குது. இதுக்கு உள்ளே என்ட்ரான உடனே வெயிலுடைய தாக்கம் இல்லாமல் அழகாக இதை வெட்டுறது பார்த்தாவ இல்லையா. ஆனால் யார் இங்கே உள்ள மக்கள் யாரும் விடலையோ. சிறப்பான விஷயம். அப்படியே இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம ஆலியார் டேம். அப்போ நேராக ஃப்ரெண்டில் தெரியுதுல மலை, அதுதான் வால்பாறை. அந்த மலையை தான் நம்ம ஏற போகிறோம். இப்போ கொஞ்சம் நெருங்கும் போது இன்னும் கிளியர் விசிபிள் கிடைக்கும். அப்போ இனி அப்படி போவோம். அப்படி நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆலியார் செக் போஸ்ட்டு நெருங்கிடுவோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வந்து சைக்கிளில் அலோடு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும். இப்போ அதனால நாங்கள் இப்போ எங்கள் வண்டியை வந்து எங்கள் சைக்கிளை வந்து இந்த வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைடை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ இங்கேருந்தே சவுட்டியிருந்தோம், நல்லா இருந்திருக்கும். எல்லோரும் ஃபுல் வைப்பில் வந்தாவ. நல்ல வேலை இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஃபுல்லாக சவுட்டிருந்து இனி அங்கே கடைசியாக உள்ள கிலோமீட்டரை ஓட்டுறதே என்ன பாடுன்னு தெரியல. சரி, ஓகே, நீ அப்படி இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பணும். நம்ம சஜின் தான் வழக்கம் போல் இதெல்லாம் கெட்டி நமக்கு ரெடி பண்ணி தரேன். தேங்க்யூ சஜின். இப்படி எல்லா சைக்கிளையும் கட்டுறதுனால எங்கள் சஜினுக்கு வந்து செயின் ரிங் டேட்டு வந்து எல்லாரும் காலில் வரும், ஆனால் அவனுக்கு கையில் வந்துருக்கு. அந்த அளவுக்கு அவன் போராடி பண்ண மாட்டான். அப்படியே போட்டியதான் போட்டு கலர் மட்டும் அப்படி நாம் இங்கேருந்து இனி நம்ம சைக்கிள் ரைடு பண்ணி போய்க்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த சைக்கிளில் இறக்கிட்டோம். இப்போ எங்கே இந்த வைப்பை எல்லாம் மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினச்சோம். ஆனால் இந்த வைப்பில் நம்ம இனி ரைட் பண்ண போகிறோம். இனி எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கே ஃபுல்லாக? ஓகே ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் ஹில். அப்புறம் அப்படியே ஐயோ வேற மாதிரி மிஸ்ட்டு பொன்முடியில் போகும்போது இருந்தது. அதுக்கு பிறகு இந்த அளவு மிஸ்ட்டு வேறு எங்கேயும் ஃபீல் ஆகலை. நம்ம கொல்லிமலை போனவும் சரி, கொடைக்கானல் போனவும் சரி. ஆனால் இப்போ வேறு மாதிரி ஆனால் இந்த கிளைமேட்டில் வந்தோம்னா அது மிஸ்ட்டாக இருக்கும். ஐயோ செம அந்த சில்னஸ்ஸு. அப்போ இனி இந்த வைபை நம்ம பார்க்க போகிறோம். செஸ் மவுண்ட் மாட்டியாச்சு. அப்போ இனி கொஞ்சம் ஃப்ரீயாக ரைட் பண்ணலாம். அப்பா வால்பாறை இனி ஒரு 13 கிலோமீட்டர் முடிச்சிட்டோன்னா நம்ம வால்பாறை ரீச் ஆகிட்டோம். ஆனால் இங்கே நல்ல காற்று, நல்ல மழை, நல்ல வைப்பு. ஆக்சுவலாக இந்த செஸ் மவுண்ட் மாட்டுற நேரத்தில் நம்ம பாய்ஸ் எல்லாம் அப்படி போயிட்டாங்க. அந்த இடம் நல்லா இருக்குது. நல்ல சீரியஸாக இந்த வைப்பு ஃபீல் ஆகுது. ஒன்று அந்த நம்ம வந்து கொடைக்கானல் தாண்டி எனக்கு பூம்பாறை போகும்போது இந்த வைப்பு ஃபீல் ஆச்சு. கொல்லிமலை ஓரளவு இருந்தது. பொன்முடி நல்லா இருக்குது. இது எப்போவுமே ரொம்ப இந்த நார்மலாக இருக்கக்கூடிய பொன்முடி நம்ம போகிற டைம் நல்ல வைப்பாக இருந்தது. எப்படின்னா இந்த ஃபாகு, மழை அந்த மாதிரி. இப்போ வால்பாறை போகிறோம், அதுவும்
அதே ஃபீலோட இருக்கு. சாம இங்க நிறைய யானை சாணம் இருக்கு. யானை எல்லாம் இது வழி வார வழின்னு நினைக்கிறேன். வழக்கமா வார வழி தண்ணி குடிச்சாரு. தண்ணி குடி. ஆமா, அங்க அந்த ஓடையில தான் லஞ்சு போவோம். ஆமா, இதை பார்த்தாச்சு சார். இங்க தண்ணி குடிக்கும், லஞ்சுக்கு அந்த பக்கம் போகும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. எங்க டீம் ஆக்சுவலா இந்த ஷூ எல்லாம் கலத்தி போட காரணம் என்னன்னா தேயிலை தோட்டம். எல்லாம் நல்ல மாதிரி சாரு சும்மா போயிட்டு இருந்தோம். எங்களை இதுக்குள்ள இறங்கும் ஊட்டிட்டு வந்து இப்போ செமையா இருக்கு. அந்த பக்கம் போச்சு. ஐயோ, எல்லாரும் சைக்கிள்ல சீட்ல இறங்கி பார்த்துட்டே இருங்க. இது உள்ள ஏறி காட்ட குடிக்குமா ப்ரோ? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஆக்சுவலாக நாங்கள் இந்த சம்பவத்தை நான் மறந்துட்டேன். ஏன்னா இந்த மழை வாக்கு பயங்கரமாக இருக்குன்னாலே கண்டிப்பாக அங்கே அட்டைப்பூச்சிக்கான அடையாளங்கள் இருக்கும். இன்னும் என்னெல்லாம் இந்த காடு செய்ய போகுது. மறுபடியும் சாரல் மழை வந்து விட்டது. இந்த வைப்பு கொஞ்சம் கூட ஏறுது. ஆமாம், ஆனால் என்னதான் உடம்பு வலினாலும் இந்த மழை, இந்த கிளைமேட்டு அது உங்களுக்கு சீரியஸாக காலமே ரொம்ப டவுனாக இருந்தோம். இப்போ நல்லா இருக்கு. அப்படிதானே, அப்படி மசாஜ் பண்ண மாதிரி. அந்த அழகான ஒரு லொக்கேஷனில் ஒரு லெமன் டீ. சஜின், சஜின் 2 வருண் சஜின், நான் அப்புறம் சஜின். ஏம்மா கொஞ்ச நேரமா கிளைம்பு மட்டுமே சவுட்டிட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் குட். தொட முடியும்னு நினைக்கிது. ஆக்சுவலாக நிறைய மலைகள் இப்படி இறங்குறோம், ஏறுறோம். அப்படியே வால்பாறை போகிற வழியில் வேறு வேறு இடங்களை சும்மா அப்படி பார்த்துட்டு ஒரு ரைடா. ஆமாம், பேச விட முடியல. இந்த இடம் நல்ல, எல்லா இடமும் நல்லா இருக்கு. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் மழை ஃபாக் இருக்க கண்டிஷனில் நம்ம ரைட் பண்ணி போனோம்னு சொன்னால் நல்லா வைப்பாக இருக்கும். ஏன்டா வந்தாங்கிற ஃபீலெல்லாம் வராது. ரைட்டில் போனால் வால்பாறை. ஆனால் நம்ம எங்கே போக போகிறோம்னா லெஃப்டில். ஏன்னா இங்கே ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னார். அதை கூட பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நிறைய தேயிலை தோட்டங்களும் நிறைய தேயிலை ஃபேக்டரிஸ் இருக்குது. ஈஸியாக தேயிலை ஃபேக்டரிஸ் தான். அப்படி ஒரு செட் ஆஃப் காட்டெருமை கூட்டத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அது அங்கே தெரியுது தூரத்தில் புள்ளி புள்ளி புள்ளியாக தெரியுதா? பைசோன், பைசன், ஏதோ ஒரு சென். ஆனால் காட்டெருமை அது அப்படி பாஞ்சு ஆரம்பிச்சு வாரு துள்ளி துள்ளி துள்ளி. என்ன வால்பாறைக்கு இன்னும் 3 கிலோமீட்டர். இதுதான் சந்தோஷம். என்னடா வால்பாறை வந்துவிட்டோம்.
இதுதான். அப்படி அங்கே சுற்றி இங்கே சுற்றி நாங்கள் வால்பாறை வந்து சேர்ந்துட்டோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். சாப்பிட்டோம் இடையில ரஷ்ஷாக இருந்தது தான், அதனால் ஓகே இனி கொஞ்சம் நாங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த வால்பாறை அந்த ஏரியா உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒருக்கா சுற்றி பார்க்கலாம். அப்போது அது வந்து ஆக்சுவலாக அடுத்த வீடியோ. அப்போது அந்த அடுத்த வீடியோ வரைக்கும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சைக்கிளிஸ்ட்.